Taste the Daily. கிருஷ்ணகிரியில் திமுகவினர் அனுமதியின்றி பேனர் வைக்கப்பட்டதை கண்டித்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி நகர பகுதியில் திமுகவினர் அனுமதியின்றி வைக்கப்படும் பேனர்கள் பல நாட்களாக அகற்றப்படாமல் இருப்பதால் போக்குவரத்து மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள திமுகவினரின் பேனர்களை அகற்ற வலியுறுத்தி ராயக்கோட்டை மேம்பாலம் பகுதியில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறாக பேசி வீடியோ பகிர்ந்த முன்னாள் திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் புகார் கொடுக்கப்பட்டது. முன்னாள் திமுக பிரமுகர் குடியாத்தம் குமரன் அவதூறாக பேசி வாட்ஸ்அப்பில் பகிர்ந்த வீடியோவை நீக்குவதுடன் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குடியாத்தம் நகர அதிமுக செயலாளர் JKN பழனி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் குடியாத்தம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அப்போது கழக மாவட்ட துணை செயலாளர் கஸ்பா மூர்த்தி, மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாட்ஷா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திண்டுக்கல்லில் காளியம்மன் கோயிலுக்காக அமைக்கப்பட்டு வந்த பீடத்தை நெடுஞ்சாலைத்துறையினர் இடித்ததற்கு அப்பகுதி மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பாலகிருஷ்ணாபுரம் மேம்பாலம் அருகே உள்ள நிலத்தில் காளியம்மன் கோயிலுக்கு பீடம் அமைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அந்த இடத்தை தனிநபர் சொந்தம் கொண்டாடும் நிலையில் அது நெடுஞ்சாலைக்கு சொந்தமானது என வழக்கு தொடரப்பட்டு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் காவல்துறையினர் உதவியுடன் JCB இயந்திரங்களை கொண்டு பீடம் இடிக்கப்பட்டதற்கு அப்பகுதியினர் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் மீது அராஜகம் கட்டவிழ்த்து விடப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாமி பீடத்தை இவங்க அத்துமீறி இடிச்சிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா மதுரை உயர்நீதிமன்றத்தில் தற்போது வரை வழக்கு நிலுவையில் இருக்கு. அவங்க டிஸ்மிஸ்ங்கிறாங்க. டிஸ்மிஸ் அப்படின்னா அதனுடைய உத்தரவை காட்டணும். அது உத்தரவையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. வாய் மூலி உத்தரவை தான் சொல்றாங்களோ, ஹைகோர்ட்டு சொல்லல. இவங்க வேணும்னே இது மாதிரி இடிச்சிட்டு இருக்காங்க, அவமதிக்கிறாங்க. இன்னும் கோர்ட்டு உத்தரவு வரல. இது நிலுவையில் தான் இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே தொடர் மின்வெட்டை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஐயம்பேட்டை, கருக்குப்பேட்டை, முத்தியால்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் தொடர் மின்வெட்டு நிலவுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என தெரிவித்த மக்கள் ஐயம்பேட்டை காஞ்சிபுரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சி என்றாலே தமிழகத்திற்கு இருண்ட காலம் என்பதை ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே குப்பைகள் கொட்டக்கூடாது என்ற பெயர் பலகைக்கு அருகிலேயே குப்பைகள் கொட்டப்பட்டுள்ள அவலம் அரங்கேறியுள்ளது. குப்பநத்தம் வழியாக செல்லும் கடலூர் உளுந்தூர்பேட்டை புறவழி சாலையில் குப்பைகள் கொட்டினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்பலகைக்கு அருகிலேயே குப்பைகள் கொட்டப்பட்டு துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் விடிய அரசின் அதிகாரிகள் செயலற்ற தன்மையால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர்.